வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அந்த பொண்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து bokchoy அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கேபேஜ் வெஜிடபிள் தான். இது வந்து ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள், நியூட்ரிஷியஸ். இதில் ஃபுல் ஆஃப் ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்குதுன்னு நான் படித்தேன். விட்டமின் சி அண்ட் இ இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. வெரி குட் ஃபார் டைஜஷன். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது வந்து ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறா. க்யூர் பண்ணுறதுக்குன்னு சொல்லலை, வராமல் தடுக்கிறதுக்கு. டியூமர் இருந்தால் அந்த க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறா. இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆத்தென்டிக் சைனீஸ் ஸ்டைலில் நான் வந்து பண்ணலை. அதுக்கு வந்து அந்த சோயா சாஸ்லாம் போடுவாள். நான் வந்து நல்ல இந்தியன் ஃப்ளேவரோடு தான் இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இங்கே முதல்ல வந்து கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பிங்க் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சு இதில் வந்து ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன்னா உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து இந்த கொரியாண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, தனியா, அதையும் ஜீரகத்தையும் போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணல, கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் இது கூட போட்டுட்டேன். ஒரு 4-5 அள்ளி பூண்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். ரொம்ப நல்லா நம்ம பஞ்சாபி டிஷ்கெல்லாம் வதக்கிற மாதிரி நல்லா ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த bokchoy வெஜிடபிள் இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இலசாக பார்த்து வாங்கிக்கணும். தண்டெல்லாம் கொஞ்சம் இலசாக இருக்கணும். இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து அது கூட கொட்டி கொஞ்சம் வந்து நம்ம எல்லாத்தையும் கலக்கணும். நான் வயிற்று உப்பும் கொஞ்சம் போட்டுட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் ரொம்ப தூக்கி போடல, 4 பக்கமும் இறஞ்சிருமோன்னு எனக்கு பயம். அப்புறம் இது இறக்கும்போது நான் வந்து சப்ஜி மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் இது வந்து சில்லி ஆயில், அதாவது நம்ம சில்லி இருக்கு இல்லையா, இந்த வத்த மிளகாய், அதை ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கிறது தான். இதையும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினாக்கா நம்மளோட bokchoy ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் வந்து ரெடி ஆகிடுது. இறக்கின அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சுட்டேன். நீங்கள் வேணும்னா வினிகரும் போட்டுக்கலாம். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.